நீ பேரழகில் போர் ஓகே, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நியூ அலைட்மோஷனோட லிங்க் வந்து ஒர்க் ஆகுறதில்ல. அது எப்படி ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓல்டு லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இம்போர்ட்டும் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல. இப்போ வந்து நியூ லிங்க் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதை வந்து எப்படி ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லிங்க்கை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அலைட்மோஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆப் இன்ஃபோ மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். இன்ஃபோ மாதிரி ஒரு ஐக்கான், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இல்லை செட்டிங்ஸில் போயிட்டு ஆப் இன்ஃபோம்லேருந்து போய்க்கோங்க. இதில் வந்து ஓப்பன் பை டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்க்ரீனில். அந்த ஓப்பன் பை டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஓப்பன் சப்போர்ட் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓப்பன் சப்போர்ட்டட் லிங்க்ஸ்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 லிங்க்ஸ் 7 லிங்க்ஸ் வரும். அந்த எல்லா லிங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணல பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸஸ் இங்கே வரும். எல்லாமே செக் பாக்ஸஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா லிங்க்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை வந்து மறக்காமல் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணியில் இந்த மாதிரி வரும். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க் அப்படியே மேலே காப்பி பண்ணிக்கோங்க. மேலே வந்து குரோம் ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நீங்களே சென்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அலைட்மோஷன் வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த 2 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரீசெட்டை நம்ம ப்ரீசெட்டை டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாகவே எடிட் பண்ணிக்கலாம் நீங்களே. அதனால தான் சொல்கிறேன், வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும். நீங்களும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்டை வந்து அலைட்மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தான் 1 by 1 நம்ம எடிட் பண்ண போகிறோம். நான் இதில் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களே 1 by 1 ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு மேலே ஒரு குரூப் இருக்கும், ஃபஸ்ட்டு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு கலரில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எடிட் குரூப்னு இருக்கும். அதில் வந்து போய்க்கோங்க. ஓகே, இப்போ நான் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிவிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஓகே, வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் மேலே 3 லைன் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த எமோஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் வந்து நான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் ஆல் மெட்டீரியலில். அந்த ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா எமோஜிக்கான ஃபாண்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட்டு. இந்த 2 ஃபாண்ட்டையும் அலைட்மோஷனில் இம்போர்ட் பண்ணிட்டு எமோஜிக்கான ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்அஃபிஷியல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கனாவே போதும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஐக்கான் சேஞ்ச் பண்ண தான் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஈஸியாக. அவ்வளோதான், இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிங்கனாவே போதும். நெக்ஸ்ட் இந்த குரூப்பை விட்டு வெளியே வந்துருங்க. இந்த குரூப்பில் வந்து இது மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கனாவே போதும், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் குரூப்பை விட்டு வெளியே வந்தால் பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் இருக்கும் ப்ளஸ் இமேஜ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காம்பினேஷனில் தான் கடைசி வரையில் இருக்கும். டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணணும். கீழே இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 2 ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 2வது இருக்க ஃபாண்ட்டை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும்.
அந்த எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதில் ரெண்டாவது ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டே வின்டர்னு இருக்கும், அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க மற்ற எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே. ஓகே, உங்களுக்கு சப்போஸ் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலைன்னா அதோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆயிரும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகாதப்ப. ஓகே, இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு அடுத்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். இதை வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுதான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரலும் ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபாண்ட் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு. இதை வந்து கடைசி வரலும் எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பதிலாக இமேஜை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணது பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்க்கோங்க. இல்லை க்ரீன் இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா க்ரீன் ஸ்க்ரீனுக்கும் பார்த்தீங்கன்னா இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அதே மாதிரி அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு அந்த க்ரீன் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார் ஐக்கானை கொடுத்துட்டு நீங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பாக செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், செம்மையாக இருக்குது இந்த வீடியோ. இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அவுட்புட் கிடச்சிரும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, ஃபாண்ட் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட்டில் பண்ணதுக்கப்புறம் மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துருங்க. வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும், அது 1080p வந்து வச்சுருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது கீழே கோடிங் இருக்கும், அது ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30fps வச்சுட்டு குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.